சித்தி நீங்க போயிட்டுருங்க, நான் அதை வந்துடுறேன். அண்ணாமலைக்கு சாரா யாருன்னு தெரியும். சாராவால இந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குங்கிறதும் தெரியும். தெரிஞ்சு சாராவை இன்னைக்கு அவங்க பர்த்டேக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னா something wrong. இவங்க ஏதோ இவளை வச்சு பெருசா பிளான் பண்றாங்க. நம்ம முந்திக்கணும் வான்மதி. சாராவை வச்சு நாம ஏதாவது பிரச்சனை பண்ணணும். ஹலோ, சொல்லுங்க மாமா. எங்க போன வெண்ணிலா? நீ எங்க இருக்க? என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? ஏன், என்னாச்சு மாமா? சாரா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா. நீ எங்க போயிட்ட? என்ன மாமா சொல்றீங்க? அவ எப்படி அங்க வந்தா? வருண் வர வச்சாரா? வருண் வர வைக்கல, வர வச்சது சித்தி தான். அத்தையா? சித்தி தான் சாராவை வர வச்சிருக்காங்க. எதுக்காகன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு மட்டும் எனக்கு தோணுது. நீ உடனே இங்க கிளம்பி வா. நான் உடனே வரேன் மாமா. அத்தையே சாராவை வர வச்சிருக்காங்க. இல்ல, இது தப்பா இருக்கு. கடவுளே. என்ன சாரா, ஹாப்பியா இருக்க போல? அண்ணாமலையாத்தே இன்வைட் பண்ணிருக்காங்க, அப்போ சந்தோஷமா தான் இருப்ப. ஆனா நீ இவ்ளோ முட்டாளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. வான்மதி, கோவம் வருதா? இவ்ளோ நாள் உன்னை எதிரியா பார்த்தவங்க திடீர்னு உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டா ஏன் எதுக்குன்னு கூடவா யோசிக்க மாட்டேன்? அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட நல்லா பேசினாங்க, அதனாலதான் வந்தேன். என்ன நல்லா பேசினாங்களா? ஆமா. நல்லா பேசுறவங்க எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைச்சிட முடியுமா? என்ன சொல்ல வர? அண்ணாமலை அத்தை ஒன்னும் உன்னை இந்த பார்ட்டி கொண்டாட கூப்பிடல. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. நீயும் வரணும் லவ் பண்ண விஷயத்தை வச்சு உன்கிட்ட டீல் பேசதான் கூப்பிட்டுருக்காங்க. நிலாவை எப்படி புகழ்ந்து தள்ளினாங்கன்னு பார்த்தல, அவளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எங்க நீ அவ வாழ்க்கைக்கு பிரச்சனையா வந்துருவியோம் தான் பணத்தை வச்சு உன்னை சரி கட்டலான்னு பாக்குறாங்க. அது தெரியாம நீயும் வந்து உட்கார்ந்துருக்க. சரி, வந்துட்ட. அவங்க ஏதோ 5 or 10 கொடுப்பாங்க, அத வாங்கிட்டு பேசாம கிளம்பு. ஏய், யார பார்த்து டீல் பேச சொல்ற? அதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேனா? என்கிட்ட ஏன் சாரா கோவப்படுற? உண்மையதானே நான் சொன்னேன். நீ என்ன பண்ணாலும் வருண உன்னால அடையவே முடியாது. அதுக்கு அண்ணாமலாத்த விடவும் மாட்டாங்க. அதனால அவங்க குடுக்கறத வாங்கிட்டு சந்தோஷமா இரு. போது, நிறுத்து. காசுக்காக என்னால என் காதல விட முடியாது. அவங்க டீல் பேசதான் வர சொன்னாங்கன்றது உண்மையா இருந்தா என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை நம்பல, அதுவும் அவங்களே வராங்க. இப்போ உனக்கு உண்மை என்னன்னு புரியும். அத்தை, வருணையும் சாராவையும் மட்டும் வச்சு பிரச்சனையை ஈஸியா முடிக்க பாக்குறீங்களா? நான் விட்டுருவேனா? அதே வருணையும் சாராவையும் மீட் பண்ண வச்சு மொத்த குடும்பத்துக்கும் பிரச்சனையை தெரிய வைக்கிறேன். இங்க ஒரு கலவரத்தையே உண்டு பண்றேன். என்ன பண்ணலாம்? கரெக்ட். இத வச்சு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.
கவி இங்க வாங்க. ஆ, இங்க ஒரு கேம் நடக்க போகுது. யாருக்கும் தெரியாம வருண் கிட்ட இந்த பேப்பரையும் சாரா வந்திருக்காங்கல்ல அவங்க கிட்ட இந்த பேப்பரையும் கொடுங்க. சரிங்கம்மா. இது வருண் கிட்ட, இது சாரா கிட்ட. சரிங்கம்மா. கௌதம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. இந்தாங்க சார், ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்படியே இந்த பேப்பர். இந்தாங்க. என்னது இது? பிரிச்சு பாருங்க. இது எனக்கு ஒரு மறக்க முடியாத பிறந்த நாள். இதுவரைக்கும் நான் இவ்வளோ சந்தோஷமா என் பிறந்த நாளை கொண்டாடினதே இல்லை. இப்ப உடனே வாணி ரூமுக்கு வா சாரா. ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாம் என் மூத்த மருமக வான்மதியால.